VCD நம்பர் 501 ஜெயநகர் கர்நாடக். முரளி டேட்டு 17/4/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 22/8/2006. वाणी चल रही थी 17 अप्रैल 1967. दूसरे पेज के अंत में बात चल रही थी बाप तो ज्ञान का सागर है. அப்பா ஞான கடலா இருக்காங்க. जो ज्ञान का सागर है वो कब शास्त्र आदि पढ़ते नहीं है. யாரு ஞான கடலோ அவங்க எப்பவுமே சாஸ்திரங்கள் இதெல்லாமே படிக்கிறது கிடையாது. तो शास्त्र आदि कौन पढ़ते हैं? அப்போ சாஸ்திரங்கள் எல்லாம் யார் படிக்கிறாங்க? बाप नहीं पढ़ते तो कौन पढ़ते हैं? அப்பா படிக்கிறது இல்லைன்னா யார் படிக்கிறாங்க? बच्चे पढ़ते होंगे. குழந்தைகள் படிச்சிட்டு இருக்கலாம், படிச்சிட்டு இருப்பாங்க. बच्चों में मुख्य बच्चा कौन? குழந்தைகள்ல முக்கியமான குழந்தை யாரா இருக்காங்க? कृष्ण बच्चा. கிருஷ்ண குழந்தை. तो पहले पढ़ाई पढ़ने वाला बच्चा कौन हूँ? அப்போ ஃபர்ஸ்ட் படிப்பை படிக்க கூடிய குழந்தை யாரானாங்க? कृष्ण बच्चा. கிருஷ்ண குழந்தை. पहला पत्ता. ஃபர்ஸ்ட் இலை. सृष्टि का पहला बच्चा. சிருஷ்டியினோட ஃபர்ஸ்ட் குழந்தை. तो पहले पढ़ाई पढ़ेगा. அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் படிப்பை படிப்பாங்க. तो वो அப்போ அவங்க शास्त्र पढ़ता है சாஸ்திரத்தை படிக்கிறாங்க. और शिव बाबा उसका क्लैरिफिकेशन பிறகு சிவ பாபா அதோட கிளாரிஃபிகேஷன் देते हैं. கொடுக்கறாங்க. 17 अप्रैल 1967 की वाणी का तीसरा पेज. बाप कहते हैं मैं तो सब कुछ जानता हूँ. அப்பா சொல்றாங்க எனக்கு எல்லாமே தெரியும். मुझे शास्त्र रेफर करने की दरकार எனக்கு சாஸ்திரத்தை எல்லாம் ரெஃபர் பண்ற பாக்குற அவசியம் नहीं है. இல்ல. जानता हूँ कि ये सब भक्ति मार्ग की सामग्री है. எனக்கு தெரியும் இதெல்லாமே பக்தி மார்க்கத்தினோட பொருள்கள்னு. जो भी भक्ति मार्ग की सामग्री है ஏதெல்லாம் பக்தி மார்க்கத்தினோட பொருள்கள் இருக்குது वो सब इस विनाश में स्वाहा हो जाएगी. அது எல்லாமே இந்த விநாசத்துல ஸ்வாஹா ஆயிடும்னு சொல்றாங்க. इस सामग्री से मनुष्य नीचे उतरते उतरते पतित बनते जाते हैं. இந்த சாமகிரி என்ன இருக்குது, இந்த பொருள்களால இந்த மனிதர்கள் கீழே இறங்கி பத்தித்த ஆயிட்டே வந்தாங்க. भक्ति मार्ग माना ही दुर्गति मार्ग. பக்தி மார்க் என்றாலே துர்கதி மார்க்கம். दुर्गति मार्ग क्यों कहा? துர்கதி மார்க்கம்னு ஏன் சொன்னாங்க? क्योंकि जो कुछ भी करते हैं ஏன்னா ஏதெல்லாம் செய்யறாங்க अंधश्रद्धा से करते रहते हैं. குருட்டு நம்பிக்கையினோட ஆதாரப்படி செஞ்சிட்டு இருக்காங்க. अंधविश्वास और अंधश्रद्धा. குருட்டு நம்பிக்கை பிறகு குருட்டு அந்த ஒரு விசுவாசம். ज्ञान है सदगति मार्ग. ஞானமா இருக்குது சத்கதி மார்க்கம். ज्ञान से सदगति क्यों होती है? ஞானம் மூலமாக சத்கதியே ஆகுது. क्योंकि जो कुछ भी करते हैं समझ पूर्वक करते हैं. ஏன்னா ஏதெல்லாம் செய்யறாங்களோ அது புரிஞ்சுக்கிட்டு செய்யறாங்க. ये वेद शास्त्र आदि सब भक्ति मार्ग के कर्म कांड है. இந்த வேத சாஸ்திரங்கள் இதெல்லாமே பக்தி மார்க்கத்தினோட கர்ம காண்டங்களா இருக்குது. हद के या बेहद के? ಎಲ್ಲರಿಗೂ ಉತ್ಪಟ್ಟದಾ இல்லன்னா ಎಲ್ಲರಿಗೂ ಅಪ್ಪಾರ್ಪಟ್ಟದಾ? दोनों. ரெண்டுமோவான்னு கேக்குறாங்க. बेहद के वेद कौन से हैं? ಎಲ್ಲರಿಗೂ ಅಪ್ಪಾರ್ಪಟ್ಟ வேதம் எதா இருக்குது? मुरलिया. अच्छा, ये दुर्गति का रास्ता है मुरलिया.
முர்லீஸ்ன்னு சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பாபா சொல்றாங்க சரி இது துர்கத்திக்கான வழியா இருக்குதா முரளிகள்? है? कागज के पत्ते कागज के पत्ते ये है ना, कागज के पत्ते இந்த பேப்பரினோட அந்த ஒரு முரளி இருக்கு இல்லையா, இது இருக்கு இல்லையா, இது ये दुर्गति का मार्ग है? இது துர்கத்திக்கான வழியா இருக்குதா? नहीं, இல்லையா? तो कहते नहीं இவங்க சொல்றாங்க இல்லன்னு. है, वो भी दुर्गति का मार्ग है। वो भी दुर्गति का मार्ग। क्यों? அது கூடயும் துர்கத்திக்கான வழிதான் சொல்லி சொல்றாங்க பாய், மார்கந்தான். பாபா கேக்குறாங்க ये क्या बाप बोलते हैं, वो ठीक तरह से उतना करेक्ट से लिख नहीं सकता कृष्ण बच्चा भी। अभी बताया जो समझ पूर्वक किया जाता है இப்ப சொன்னாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு उससे செய்யப்படுகிறது, होती है सदगति, அது மூலமா ஆகுது சத்கதி. और बेसमझे பிறகு புரிஞ்சுக்காம उससे होती है दुर्गति। செய்யறது அது மூலமா ஆகுது तो துர்கதி. चाहे हद के वेद शास्त्र हो, அதனால எல்லாருக்கும் உட்பட்ட வேத சாஸ்திரமா இருக்கலாம், चाहे बेहद के वेद शास्त्र हो, இல்லன்னா எல்லாருக்கு அப்பாற்பட்ட வேத சாஸ்திரங்கள் இருக்கலாம். अगर बिना समझे ही ஒருவேளை புரிஞ்சுக்காமலேயே उनके एक एक वाक्य एक एक शब्द का अर्थ समझे बिगड़ ही அதோட ஒவ்வொரு வாக்கியம் ஒவ்வொரு அந்த ஒரு उसे வாக்கியம் பிறகு வார்த்தைகளை புரிஞ்சுக்காமலேயே पढ़ते रहते हैं, அது அப்படியே படிச்சுட்டு இருந்தாங்கன்னா तो पढ़ना அப்போ படிக்கிறது कोई फायदा नहीं देता। எதுவுமே லாபம் இல்லைன்னு उससे சொல்றாங்க. बुद्धि की दुर्गति ही होती है। அது மூலமா புத்திக்கு துர்கதி தான் அடையும் கிடைக்கும்னு சொல்றாங்க. मैं ही आकर के तुमको ज्ञान सुनाता हूँ। நான் தான் வந்து உங்களுக்கு ஞானத்தை சொல்றேன். मैं माने कौन? நானுன்னா யாரு? शिव। क्या ब्रह्मा के तन में आकर के ज्ञान नहीं सुनाया? சிவன் அப்படி சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பாபா சொல்றாங்க சிவன் ஏன் பிரம்மாவினோட சரீரத்துல வந்து ஞானத்தை சொல்லலையா? लोगों का माँ का पाठ था। हाँ, ज्ञान யாரோ சொல்றாங்க அம்மாவோட பாட்டுன்னு. பாபா சொல்றாங்க ஆமா तो सुनाया, ஞானம் சொன்னாங்க தான், लेकिन बाप के रूप में जो संपूर्ण ज्ञान है, ஆனா அப்பாவோட ரூபத்துல பரிபூர்ணமான ஞானம் என்ன இருக்கு, गहराई तक है, वो बात ஆழ வரைக்கும் என்ன இருக்குதோ அந்த விஷயம் नहीं बताई। சொல்லல. ज्ञान सुनाता हूँ ஞானத்தை சொல்றேன், तो तुमको समझ में आता है कि ये रचना कैसे रची हुई है। அப்போ உங்களுக்கு புரியுது இந்த ஒரு படைப்பு எப்படி ஏற்பட்டிருக்குதுன்னு. उन ब्राह्मणों को ये समझ में नहीं आता है। அந்த பிராமணர்களுக்கு இந்த விஷயம் புரியுறதில்ல. कि सृष्टि की जो पहली रचना पहला पत्ता है वो இந்த சிருஷ்டினோட ஃபர்ஸ்ட் படைப்பு कैसे रचा गया, அந்த ஃபர்ஸ்ட் இயல அவங்கள எப்படி உருவாக்குனாங்க, उनकी बुद्धि में नहीं आता और तुम्हारी बुद्धि में அவங்களோட புத்தியில வருதில்ல, பிறகு உங்களோட புத்தியில आता है। வருது. तुम 84 जन्म कैसे लेते हो, நீங்க 84 ஜென்மங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, ये भी बुद्धि में आता है। இது கூடயும் புத்தியில வருது. भारतवासी ही 84 जन्म लेते हैं, பாரதவாசிகள் தான் 84 ஜென்மங்களை எடுத்துக்கிறாங்க. इस्लाम धर्म खंड, बौद्ध धर्म खंड, இஸ்லாம் தர்ம கண்டம், பௌத்தி தர்ம கண்டம், क्रिश्चियन धर्म खंड, கிறிஸ்டியன் தர்ம கண்டம், इन धर्म खंडों में जो आत्माएं उतरती हैं இந்த தர்ம கண்டத்துல எந்த ஆத்மாக்கள் இறங்குறாங்க परम धाम से, பரந்தாமத்திலிருந்து वो तो 84 जन्म नहीं लेती। அவங்க 84 ஜென்மங்களை ஒண்ணு எடுத்துக்கிறது இல்ல. तुम भारतवासी 84 जन्म लेते हो। பாரதவாசிகளா இருக்கிற நீங்க 84 ஜென்மங்களை எடுத்துக்கிறீங்க. मानो அப்படின்னா जिन्होंने 83 जन्म लिए हो वो யாரு 83 ஜென்மங்களை எடுத்திருப்பாங்களோ அவங்க पक्के भारतवासी அவங்க பக்கா பாரதவாசி नहीं हुए। ஆகல. जो 84 जन्म लेते हैं
யாரு 84 ஜென்மங்களை எடுத்துக்கிறாங்க वो ही पक्के देवता है, அவங்க தான் பக்கா தேவதைகள். बाकी सब மற்றபடி எல்லாருமே कच्चे देवता है. அறகுறையான தேவதைகள். क्रिश्चियन का हिसाब करेंगे கிறிஸ்டியன்ஸ் என்னோட கணக்கை பார்த்தீங்கன்னா तो उनको तो 2000 वर्ष हुआ. அப்ப அவங்களுக்கு 2000 வருஷங்கள் ஆச்சு. तो 2000 वर्ष में बहुत करके 40 जन्म लेंगे. 2000 வருஷங்கள்ல அதிகதிலும் அதிகம்னா 40 ஜென்மங்களை எடுத்துக்குவாங்க. बौद्धियों के 50 समझो. பௌத்திகள்து 50 சொல்லி நினைச்சுக்கோங்க, 50 நினைச்சுக்கோங்க. ये सब बातें कोई भी शास्त्र आदि में नहीं लिखी हुई है. இந்த எல்லா விஷயங்கள் எந்த சாஸ்திரத்துல எதுலயும் எழுதல. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, मैं तुमको सभी वेद शास्त्रों का राज समझाता हूं. நான் உங்களுக்கு எல்லா வேத சாஸ்திரங்களினோட ரகசியத்தை சொல்றேன். सब वेदों शास्त्रों का रहस्य क्या है? எல்லா வேத சாஸ்திரங்களினோட ரகசியம் என்ன இருக்கு, सार क्या है? சாரம் என்ன இருக்கு, वो तुम नहीं समझ सकते. அது உங்களால புரிஞ்சுக்க முடியறதில்ல. गुरु लोग न समझ सकते हैं न समझा सकते हैं. குருக்கள் புரிஞ்சுக்கவும் முடியறதில்ல, சொல்லவும் புரிய வைக்கவும் முடியறதில்ல. मैं आकर के तुम्हें समझाता हूँ. நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ये साधु संत आदि भी सब भक्त हैं. இந்த சாது சந்த் இவங்க எல்லா கூடயும் பக்தர்களா இருக்காங்க. तब तो बाप ने कहा था ना அப்பதானே அப்பா சொல்லிருந்தாங்க, कि मैं इनका भी उद्धार करने आता हूँ. நான் இவங்கள கூடயும் இவங்களோட உயர்வை கூடயும் பண்றதுக்காக வரேன். वो गीता में भी लिखा हुआ है. அந்த கீதையில கூடயும் எழுதியிருக்காங்க, परित्राणाय साधूनाम. பரித்ராணாய சாதுனாம். मैं साधुओं का भी आकर के रक्षण करता हूँ. நான் சாதுகளை கூடயும் வந்து அவங்கள காப்பாத்துறேன், அவங்கள பாத்துக்கிறேன். वो भी सुरक्षित नहीं है. அவங்க கூடயும் சேஃபாக இல்ல. तो वो दूसरे का उद्धार करेंगे कैसे? அப்போ அவங்க மத்தவங்களுக்கு எப்படி உயர்வை ஏற்படுத்த முடியும்? उद्धार माना உயர்வுனா तो माना ऊपर, हर माना हरण करके ले जाना. உத்தாரனா உத்தனா மேல, ஹரனா அப்படி இழுத்துட்டு போகிறது. उनकी खुद ही बुद्धि नीचे गड्ढे में जा रही है. அவங்களோட புத்தி சுயமே கீழே பள்ளத்துக்கு போயிட்டு இருக்குது. तो दूसरे का उद्धार कैसे करेंगे? அப்போ மத்தவங்களுக்கு அவங்க எப்படி உயர்வு என்றது ஏற்படுத்த முடியும்? ये सब भक्ति मार्ग के गुरु हैं. இவங்க எல்லாருமே பக்தி மார்க்கத்தினோட குருக்கள். इनसे तुम पतित ही बनते आए हो. இது மூலமாக நீங்க பதித்தர்களே தான் ஆயிட்டே வந்திருக்கீங்க. कब से? எப்போலிருந்து? द्वापर युग से. துவாபர் யுகத்திலிருந்து. जब से द्वैतवादी युग शुरू हुआ எப்போலிருந்து இரட்டைவாதி யுகம் ஸ்டார்ட் ஆச்சு, तब से इन गुरुओं ने तुमको அப்போலிருந்து இந்த குருக்கள் உங்களை पतित ही बनाया है. பதித்ததா கிட்டே வந்திருக்காங்க. पावन बनाने वाला तो एक मैं ही हूँ. பாவனமாக ஆக்கக்கூடியவர் வெறும் நான் ஒருத்தன் தான் சொல்றாங்க. क्या? என்ன? पावन बनाने वाला एक मैं ही हूँ. பாவனமாக ஆக்கக்கூடியவன் நான் ஒருத்தன் தான். ये किसने बोला? இது யார் சொன்னாங்க? शिव बाप ने बोला. சிவ் பாப் சொன்னாங்களா? शिव तो बाप तो शिव बाप बिंदु को कहा जाता है. சிவ் பாப் பாப்பன் சொன்னா பிந்துக்கு சொல்லப்படுகிறது. वो बोलेगा कैसे? அவங்க எப்படி சொல்வாங்க? शिव बाबा ने कहा சிவ் பாபா சொன்னாங்க, एक मैं ही हूँ पतितों को நான் ஒருத்தன் தான் பதித்தர்களை पावन बनाने वाला. பாவனமாக ஆக்கக்கூடியவன். मैं जानता हूँ எனக்கு தெரியும்.
जिन्होंने कल्प पहले राज्य भाग लिया होगा, யாரு கல்பத்துக்கு முன்னாடி ராஜபாகத்தை எடுத்திருப்பாங்களோ वो ही आकर के अभी ब्राह्मण बनेंगे। அவங்க தான் வந்து இப்போ பிராமணர்களாக ஆகுறாங்க। जिन्होंने राज्य भाग न लिया होगा, யாரு ராஜபாகத்தை எடுத்துக்கலையோ वो आकर के अभी அவங்க வந்து இப்போ ब्राह्मण नहीं बनेंगे। பிராமணர்களாக ஆகிறதில்ல। कौन से ब्राह्मण? எந்த பிராமணர்கள்? 84 जन्म लेने वाले ब्राह्मण। 84 ஜென்மங்களை எடுத்துக்க கூடிய பிராமணர்கள்। किसकी संतान? யாரோட குழந்தைகள்? प्रजापिता ब्रह्मा की संतान। பிரஜாபிதா பிரம்மாவினோட குழந்தைகள்। ब्रह्मा तो बहुत हैं, நிறைய பேர் பிரம்மாக்கள் இருக்காங்க। लेकिन ஆனா प्रजापिता ब्रह्मा की संतान वही ब्राह्मण आकर के बनते हैं பிரஜாபிதா பிரம்மாவினோட குழந்தைகள் அந்த பிராமணர்கள் தான் வந்து ஆகுறாங்க। जो पूरे 84 जन्म लेते हैं, யாரு முழுமையாக 84 ஜென்மங்களை எடுத்துக்கிறாங்க। और जिन्होंने पहले राज्य भाग लिया होगा, பிறகு யாரு ஃபர்ஸ்ட் ராஜபாகியத்தை எடுத்திருப்பாங்களோ वो आकर अब भी लेंगे। அவங்க தான் இப்போவும் வந்து எடுத்துக்குவாங்க। ब्राह्मण बने பிராமணர்கள் ஆனாங்க, तब तो देवता बने। அப்போதானே தேவதை ஆனாங்க। शूद्र से ब्राह्मण ही न बने சூத்ரல இருந்து பிராமணர்கள் ஆகவே இல்லைன்னா तो देवता भी அப்போ தேவதை கூடயும் नहीं बन सकते। ஆக முடியாது। ये चक्र है। இது சக்கரமா இருக்குது। क्या? என்ன? शूद्र से ब्राह्मण, ब्राह्मण से देवता, देवता से क्षत्रिय, சூத்ரல இருந்து பிராமணர்கள், பிராமணல இருந்து தேவதா, தேவத்தில் இருந்து க்ஷத்ரியர்கள், फिर वैश्य, फिर शूद्र, फिर ब्राह्मण। பிறகு வைஷ்ய, பிறகு சூத்ரர், பிறகு பிராமணர்கள்। तो ब्राह्मण बने तब देवता बने। அப்போ பாபா சொல்றாங்க எப்போ பிராமணர்கள் ஆகுவீங்களோ அப்போ தேவதைகளாக ஆகுவீங்க। अभी तुम ईश्वरीय कुल के हो, இப்போ நீங்க ஈஸ்வரிய குலத்தினர்களாக ஆயிருக்கீங்க। अभी बने कभी? இப்போன்னா எப்போ? पुरुषोत्तम संगम युग में तुम புருஷோத்தம் சங்கம் யுகத்துல நீங்க ईश्वरीय कुल के हो। ஈஸ்வரிய குலத்தினர்களாக ஆயிருக்கீங்க। सिर्फ सामान्य संगम युग नहीं कहा, வெறும் சாமானியமான அப்படின்னா நார்மலான சங்கம் யுகம்னு क्या சொல்லல। कहा? என்னன்னு சொன்னாங்க? पुरुषोत्तम संगम युग में। புருஷோத்தம் சங்கம் யுகத்துல। और ईश्वरीय कुल के तब हो பிறகு ஈஸ்வரிய குலத்தினர்கள் எப்போன்னா जब ईश्वर की गोद में हो। எப்போ ஈஸ்வரனோட மடியில இருக்கீங்களோ அப்போ। गोद में कैसे? மடியில எப்படி? गोद में कैसे होते हैं? மடியில எப்படி இருப்பாங்க? गोद में तो छोटा बच्चा होता है, மடியில சின்ன குழந்தை தான் இருக்கும்। हैं? यहाँ तो बड़े बड़े बैठे हुए हैं, இங்க பெரிய பெரியவங்க உட்கார்ந்து இருக்கீங்க। तो गोद में कैसे? அப்போ எப்படி மடியில? हाँ, जैसे बच्चा होता है, எப்படி குழந்தை இருக்கும்? बच्चे को जैसे चलाओ குழந்தைய எப்படி நடத்தினாலும் वैसे चल पड़ता है। அப்படி நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் செய்யுது। ईश्वर की गोद में हो, அப்போ நீங்க ஈஸ்வரனோட மடியில இருக்கீங்க, फिर देवता कुल में होंगे। பிறகு தேவதா குலத்துல இருப்பீங்க। ये ज्ञान बाप ही बैठ सुनाते हैं। இந்த ஞானத்தை அப்பா தான் உட்கார்ந்து சொல்றாங்க। जब तक तुम ईश्वरीय गोद के नहीं बने, எப்போ வரைக்கும் நீங்க ஈஸ்வரனோட மடியிலோட குழந்தைகளாக ஆகலையோ तब तक देवता कुल में जा नहीं सकेंगे। அப்ப வரைக்கும் தேவதையினோட குலத்துக்கு போக முடியாது। बाकी शास्त्रार्थ सब भक्ति मार्ग के हैं, மற்றபடி சாஸ்திரங்கள் இதெல்லாமே பக்தி மார்க்கத்தினோட தான் இருக்குது। इनमें कोई ज्ञान नहीं है। இதுல எந்த விதமான ஞானமும் இல்ல। ज्ञान का सागर भगवान बाप ही है।
ஞானக்கடல் பகவான் அப்பா தான் இருக்காங்க. तो वो ही ज्ञान सुनावेंगे ना. அப்ப அவங்க தானே ஞானத்தை சொல்வாங்க. और जो जो ब्राह्मण बनते जावेंगे, பிறகு யாரெல்லாம் பிராமணர்கள் ஆயிட்டே போறாங்க, वो ही देवता बनेंगे. அவங்க தான் தேவதைகளாக ஆகுவாங்க. ब्राह्मण नहीं बनेंगे பிராமணர்கள் ஆகலைன்னா तो देवता नहीं बनेंगे. அப்போ தேவதைகளாக ஆக மாட்டீங்க. जितना पढ़ेंगे, எந்த அளவுக்கு படிப்பீங்களோ, दूसरों को पढ़ावेंगे, மத்தவங்களுக்கு படிக்க வைக்கிறீங்களோ, दैवी गुण धारण करेंगे, தெய்வீகமான குணங்களை தாரணை செய்றீங்களோ, और करावेंगे, பிறகு செய்ய வைப்பீங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு செய்றீங்க, செய்ய வைப்பீங்க, उतना ही ऊंच पद पावेंगे. அந்த அளவுக்கு தான் உயர்ந்த பதவியை அடைவீங்க. क्या என்ன कितनी कितनी बातें बताई. எத்தனை விஷயங்களை சொன்னாங்க. पढ़ेंगे, படிப்பீங்க. सिर्फ पढ़ेंगे से काम नहीं चलेगा. வெறும் படிக்கிறதுனால வேலை நடக்காது. दूसरों को पढ़ावेंगे, மத்தவங்களுக்கு படிக்க வைப்பீங்க. धारण करेंगे दैवी गुण, எப்படின்னா மத்தவங்களுக்கு தாரணை செய்ய வைக்கிறீங்களோ, தெய்வீகமான குணங்களை தாரணை செய்றீங்க. और दूसरों को करावेंगे, பிறகு மத்தவங்களுக்கு செய்ய வைக்கிறீங்களோ, उतना ऊंच पद पावेंगे. அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. क्योंकि यहाँ ही इन लक्ष्मी नारायण जैसा बनना है. ஏன்னா இங்கதான் இந்த லக்ஷ்மி நாராயணர்கள் போல ஆகணும். अगले जन्म में नहीं बनना है. நெக்ஸ்ட் ஜென்மத்துல ஆகிற விஷயம் இல்ல, यहाँ ही बना. இங்கதானா इस पुरुषोत्तम संगम युग के अंदर ही ऐसा बनना है. இந்த புருஷோத்தம் சங்கம் யுகத்துக்குள்ளேயே இப்படி ஆகணும். ओम शांति. ஓம் சாந்தி. 17 अप्रैल 1967 की वाणी का रात्रि क्लास. प्रदर्शनियों की आजकल धूमधाम लगी हुई है. பிரதர்ஷினி இது இந்த இந்த ஒரு நேரத்துல, அப்படின்னா இந்த ஒரு டைம்ல ரொம்ப தூம்தாமாக ஆயிட்டு இருக்குது எக்ஸிபிஷன்ஸ். इस विराट स्वरूप के चित्र पर भी अच्छा समझाया जा सकता है. இந்த விராட்ட ரூபத்தினோட சித்திரம் என்ன இருக்குது, இத பற்றி கூடயும் நல்லபடியாக புரிய வைக்கலான்னு சொல்றாங்க. அந்த விஷ்ணு பகவானோட விராட்ட ரூபம்னா மிக பெரிய ரூபம், அதுல எல்லா விதமான அவங்க கூடயும் காமிப்பாங்க. தேவதைகள், க்ஷத்ரிய, சூத்ர, பிராமணர்கள் எல்லார கூடயும் காமிப்பாங்க. ஸோ அந்த ஒரு சித்திரத்தை பற்றி நல்லபடியாக புரிய வைக்கலான்னு சொல்றாங்க. अभी शूद्र है, இப்ப சூத்ரர்கள் ஆயிருக்கீங்க इस समय. இந்த நேரத்துல. फिर शूद्रों के बाद आवेंगे ब्राह्मण. பிறகு சூத்ரர்களுக்கு நெக்ஸ்ட் வருவாங்க பிராமணர்கள். कब बताया शूद्र? எப்ப சொன்னாங்க சூத்ரன்னு சொல்லி? अभी शूद्र हैं இப்போ சூத்ரர்கள் ஆயிருக்கீங்க. और सभी शूद्र हैं. பிறகு எல்லாருமே சூத்ரர்கள் ஆயிருக்கீங்க इस समय. இந்த நேரத்துல. फिर शूद्रों के बाद आवेंगे. பிறகு சூத்ரர்களுக்கு நெக்ஸ்ட் வருவீங்க. कौन? யாரு வருவாங்க? क्यों ऐसा क्यों कहा? பிராமணர்கள்னு சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பாபா கேக்குறாங்க ஏன் இப்படி சொன்னாங்க? ब्रह्मा बाबा जब जीवित थे பிரம்மா பாபா எப்போ உயிரோட இருந்தாங்களோ तो उस समय ब्राह्मण नहीं आए क्या? அந்த நேரத்துல பிராமணர்கள் வரலையான்னு கேக்குறாங்க. ब्राह्मण तो आए, பிராமணர்கள் வந்தாங்க தான், लेकिन उन्हें अपने बाप का पता ही नहीं. ஆனா அவங்களுக்கு அவங்களோட அப்பா பற்றி தெரியவே தெரியல. वो अपने को अम्मा कुमार कहते हैं. அவங்க தன்னை அம்மா குமாரன் சொல்லிக்கிறாங்க.
तो माँ बाप प्रवृत्ति मार्ग के बच्चे அப்போ அம்மா அப்பா இல்லர் மார்க்கத்தினோட குழந்தைகள் हुए ही नहीं, ஆகவே இல்ல. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க फिर மறுபடியும். माना बाद में, மறுபடியன்னா பிறகு. शूद्रों के बाद आवेंगे ब्राह्मण। சூத்ரர்களுக்கு நெக்ஸ்ட் வருவாங்க பிராமணர்கள். ब्राह्मण बने बिना देवता बन नहीं सकते। பிராமணர்கள் ஆகாம தேவதைகளாக ஆக முடியாது. ब्रह्मा द्वारा ब्राह्मण चाहिए, பிரம்மா மூலமாக பிராமணர்கள் தேவை இருக்காங்க. तुम बच्चों को सहज समझ में आता है। குழந்தைகளான உங்களுக்கு சகஜமாக புரியுதுன்னு சொல்றாங்க. और मनुष्यों की बुद्धि में बैठता नहीं है। பிறகு மனிதர்களோட புத்தியில உட்கார்றதே இல்ல. क्यों नहीं बैठता? ஏன் உட்கார்றது இல்ல? और हमारी समझ में सहज क्यों समझ आ जाता है? பிறகு நம்மளோட புத்திக்கு ஏன் சகஜமாக புரியுது? हाँ, जिनके अंदर वो संस्कार होंगे யாருக்குள்ள அந்த சம்ஸ்காரம் இருக்குமோ उनको समझ में आता है। அவங்களுக்கு புரியுது. जिनके अंदर யாருக்குள்ள संस्कार ही नहीं होंगे சம்ஸ்காரமே இல்லன்னா उनको समझ में அவங்களுக்கு नहीं आवेगा। அவங்களுக்கு புரியாதுன்னு சொல்றாங்க. कलयुग के बाद जरूर नई दुनिया चाहिए। கலியுகத்துக்கு பிறகு கண்டிப்பாக புது உலகம் தேவை இருக்கு. तुम बच्चों की बुद्धि में सारे वर्ण हैं। குழந்தைகளான உங்களோட புத்தியில எல்லா வர்ணங்கள் இருக்குது. ब्राह्मण सो देवता 84 जन्म भी तुम इसी பிராமன் சோ தேவதா 84 ஜென்மங்கள் கூடயும் நீங்க இந்த सीढ़ी में दिखाते हो। இந்த ஒரு ஏணி படியில தான் காமிக்கிறாங்க. बाकी तो अनेक मनुष्य और अनेक प्रकार के उनके प्रश्न होंगे। மற்றபடி நிறைய மனிதர்கள் நிறைய விதமான क्वेश्चंस அவங்களது இருக்கும்னு சொல்றாங்க. क्योंकि वो अनेक मत वाले हैं। ஏன்னா நிறைய மதங்கள் இருக்கக்கூடியவங்க. அப்படின்னா வழிமுறைகள் இருக்கக்கூடியவங்க. उनको फिर एक श्रीमत पर लाने में बड़ी मेहनत लगती है। அவங்கள ஒரு ஸ்ரீமத்துக்கு கொண்டு வர்றதுல ரொம்ப உழைப்பு ஏற்படுது. किनको? யாரு? जो अनेक मत वाले आते हैं। யாரு நிறைய வழிமுறை இருக்கக்கூடியவங்க வராங்க. उनको एक श्रीमत पर चलाने के लिए मेहनत करनी पड़ती है। அவங்கள ஒரு ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ண வைக்கிறதுல உழைப்பு सारे ஏற்படுது. प्रश्न करते हैं। நிறையதிலும் நிறைய क्वेश्चंस கேக்குறாங்க. उनके सब प्रश्नों का फिर அவங்களோட எல்லா क्वेश्चंसக்கு समाधान करना पड़ता है। அதுக்கு பதில கொடுக்க வேண்டியதாக வருது. ड्रामा की ढाल पर भी रहना होता है। டிராமாவினோட கேடியம் பற்றி கூடயும் जो இருக்க வேண்டியதாக இருக்கும். पास हुआ என்ன கடந்து போயிடுச்சோ फिर उसका चिंतन नहीं चलना चाहिए। பிறகு அத பற்றி சிந்திக்க கூடாது. वो ड्रामा की ढाल पर है, इसकी पहचान क्या हुई? இப்போ யாரு டிராமாவினோட அந்த கேடயம பிடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு என்ன அடையாளமாக இருக்கும்? कि ड्रामा में जो भी हो गया, டிராமால ஏதெல்லாம் ஆச்சோ जो भी पास्ट हुआ, என்னெல்லாம் கடந்து போச்சோ बीती सो बीती, फिर என்ன கடந்து போயிடுச்சோ அது ஆயிடுச்சு. उसका चिंतन नहीं चले। பிறகு அத பற்றி சிந்தனை நடக்க கூடாது. ये पॉइंट समझानी थी। இந்த பாயிண்ட பற்றி புரிய வச்சிருக்க வேண்டியதாக இருக்கும் இருந்திருக்கு. अच्छा அச்சா आगे चल के फिर भी समझा लेंगे। வருங்காலத்துல இன்னமும் புரிய வைப்பேன். पुरुषार्थ करते कराते रहते हैं। புருஷார்த்தத்தை செய்ய வைக்கிற விஷயம் நடந்துட்டே இருக்கும். ड्रामा पर खड़े रहना है। டிராமால நின்னுட்டு இருக்கணும். அப்படின்னா டிராமா என்னோட அந்த விஷயத்துல நின்னுட்டு இருக்கணும். भक्ति मार्ग में तो बहुत दर बदर होते हैं। भक्ति मार्ग में दर बदर होते हैं।
பக்தி மார்க்கத்துல ரொம்ப நஷ்டம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி? और ब्राह्मणों की दुनिया में दर बदर नहीं होते कोई। என்ன பிராமணர்களினோட உலகத்துல யாருமே அவங்களுக்கு நஷ்டம் ஆகிற போல இல்லையா? दर बदर माने दरवाजा। दर बदरना दरना वासल कदவு. एक दरवाजे पे जाएंगे फिर दूसरे दरवाजे पे जाएंगे. ஒரு கதவு கிட்ட ஒரு வாசலுக்கு போகுவாங்க, பிறகு இன்னொரு வாசலுக்கு போகுவாங்க. मंदिर में गए एक दरवाजा. இப்போ கோயிலுக்கு போனாங்க, அங்க ஒரு கதவு. क्रिश्चियन के गिरजाघर में गए. பிறகு கிறிஸ்டியனோட கிர்ஜாகருக்கு சர்ச்சுக்கு போனாங்க, दरवाजा हो गया. அது இன்னொரு கதவாயிடுச்சு. मुसलमानों की मस्जिद में गए, முஸ்லிம்ஸோட மஸ்ஜித்க்கு போனீங்க, तीसरा दरवाजा हो गया. அது மூணாவது கதவாயிடுச்சு. गुरुद्वारे में गए, குருத்வாராக்கு போனீங்க, चौथा दरवाजा हो गया. நாலாவது तो கதவாயிடுச்சு. वहाँ तो दर दर भटकते रहते हैं. அங்க ஒவ்வொரு வாசலுக்கு போய் எப்படின்னா அவங்க அலைஞ்சிட்டு இருப்பாங்க. कहाँ? எங்க? भक्ति मार्ग. பக்தி மார்க்கத்துல. यहाँ ब्राह्मणों की दुनिया में नहीं भटकते क्या? இங்க பிராமணர்களினோட உலகத்துல என்ன அலையுறது இல்லையா? तो जो भटकते हैं, जिनके भटकने की शूटिंग हो जाती है, அப்ப யாரு அலைறாங்களோ, அலைற ஷூட்டிங் யாரோடது ஆயிடுதோ, एक जगह निश्चय बुद्धि होकर नहीं रह पाते हैं, ஒரு இடத்துல நிச்சய புத்தியாக இருக்க முடியறதில்ல. तो उनको क्या कहेंगे? அப்ப அவங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? दर बदर होने वाले कौन है? ஒரு வாசல் இருந்து இன்னொரு வாசலுக்கு அப்படின்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? भगत है, பக்தர்களா இருக்காங்க, भगवान के बच्चे नहीं बने. பகவானோட குழந்தைகள் ஆகல. अच्छा अच्छा, यज्ञ तप दान पुण्य और हर जन्म में गुरु करना, ये तो होता ही रहता है. யக்ஞ தபம் தானம் புண்ணியம், பிறகு ஒவ்வொரு ஜென்மத்துல குருவை பண்ணிக்கிறது, இது ஆயிட்டே தான் இருக்கும். फिर इस समय गुरु एक ही मिलता है. பிறகு இந்த நேரத்துல ஒரே குரு தான் கிடைக்கிறாங்க. इस समय मन இந்த நேரம் என்ன எப்போ? है पुरुषोत्तम संगम युग. புருஷோத்தம் சங்கம் யுகத்துல. जिन्होंने एक गुरु का दरवाजा पकड़ लिया, யாரு ஒரு குருவினோட கதவை பிடிச்சுக்கிட்டாங்க, और फिर दूसरी जगह नहीं भटके, பிறகு மத்த இடத்துல அலையில, तो उनको कहेंगे पक्के पटे पे आ गए. அப்ப அவங்களுக்கு சொல்லப்படுகிறது பக்கா அந்த ட்ராக்கு வந்துட்டாங்க. पक्की पटरी, जैसे रेल की पटरी होती है ना, பக்கி பற்றி பற்றி என்ன எப்படி அந்த ட்ரெயினோட ட்ராக் இருக்கோ இல்லையா, तो पटरी पकड़ी हुई है, वो पटरी पर ही चली जाती है. எந்த ட்ராக்க பிடிச்சிருக்குதோ அதுலயே அது போகும். है रास्ता, ஆமா வழி, पक्का रास्ता पकड़ लिया. பக்கா வழிய பிடிச்சுக்கிட்டாங்க. फिर रास्ता कोई हमको मोड़ नहीं सकता कि इधर जाओ कि इधर जाओ कि इधर जाओ. பக்கா வழிய பிடிச்சுக்கிட்டோம், பிறகு யாருமே நம்மள திருப்ப முடியாது. இங்க போகுறதா அங்க போகுறது இங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. क्योंकि तुम्हारी बुद्धि में बैठ गया है सर्व की सदगति करने वाला. ஏன்னா உங்களோட புத்தியில உட்கார்ந்து இருக்குது அனைவருக்குமே சத்கதிய கொடுக்க கூடியவர். एक बाप है, ஒரு அப்பா இருக்காங்க. गुरु किया जाता है गति सदगति के लिए. குருவை ஏத்துக்கப்படுகிறது கதி சத்கதிக்காக.
तो तुम्हारा अब भटकना बंद हो गया है। இப்போ உங்களோடது அலையிறது நின்னு போயிடுச்சு. इसका யாரோடது? तुम्हारा, तुम्हारा माना உங்களோடதுன்னா है जो सन्मुख बैठे हैं, யாரு நேர்முகத்துல உட்கார்ந்து இருக்காங்க, किसी बात में विमुख नहीं होते हैं, எந்த விஷயத்துல கூடயும் விமுகமாக ஆகிறதில்ல, விபரீதம் ஆகிறதில்ல. न वाचा से विमुख होते, பேச்சு மூலமா கூடயும் விபரீதம் ஆகிறதில்ல, न मनसा के संकल्पों से विमुख होते, மனதினோட சங்கல்பங்கள் மூலமா கூடயும் யாரு விபரீதம் ஆகிறதில்ல, न कर्मेंद्रियों से कोई विपरीत काम करते हैं, பிறகு கர்மேந்திரியங்கள் மூலமா கூடயும் விபரீத செயல்கள் செய்யறது கிடையாது. तो ऐसे जो बच्चे हैं அதாவது இப்படிப்பட்ட குழந்தைகள் யார் இருக்காங்களோ उनका भटकना बंद हो गया, அவங்களோடது அலையிறது நின்னு போயிடுச்சு. और दूसरों का भी, பிறகு மத்தவங்களது கூடயும் उनका दूसरों का चालू है, அவங்களது எப்படின்னா மத்தவங்களது இருக்குது, अभी भी भटक रहे हैं। இப்போ கூடயும் அவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. तुम्हारा भटकना बंद हो गया है। உங்களது எப்படின்னா அலையிறது நின்னு போயிடுச்சு. तुम्हारा क्यों कहा? உங்களோடதுன்னு ஏன் சொன்னாங்க? तुम्हारा किसे कहा जाता है? இப்போ உங்களோடதுன்னு சொன்னியே சொன்னாங்க. तुम सन्मुख हो और वो विमुख है। நீங்க நேர்முகத்துல இருக்கீங்க, அவங்க விமுகமாக இருக்காங்க. विमुख है इसलिए भटकते हैं, விமுகமாக இருக்காங்க, அதனாலதான் அலைறாங்க. तुम सन्मुख हो इसलिए भटकते नहीं हो। நீங்க நேர்முகத்துல இருக்கீங்க, அதனாலதான் அலைறதில்ல. वहाँ भक्ति मार्ग में तो भिन्न भिन्न प्रकार के साधु संत होते हैं। அங்க பக்தி மார்க்கத்துல வெவ்வேறு விதமான சாதுக்கள் இருப்பாங்க. एक तरह के नहीं होते, ஒரு ரூபத்துல ஒன்னும் இருக்கிறது இல்ல. कोई सफेद कपड़े वाले होंगे, कोई लाल कपड़े वाले होंगे, சிலரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு இருக்கிறவங்க, சில பேரு சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டு இருக்க கூடியவங்க, कोई काले कपड़े वाले होंगे, சிலரு கருப்பான ஆடைகளை போட்டு இருக்க கூடியவங்க, कोई पीले कपड़े वाले होंगे, சிலரு மஞ்சள் ஆடைய போட்டு இருக்க கூடியவங்க, कोई नंगे भी रहते, சிலரு வஸ்திரம் இல்லாமையும் நிர்வாணமாக இருப்பாங்க. भांति भांति के गुरु होते हैं। வெவ்வேறு விதமான குருக்கள் இருக்காங்க. उनके पास जाते हैं। அவங்க கிட்ட போகிறாங்க. अभी तुम बच्चों को இப்போ குழந்தைகளான உங்களுக்கு कोई भी लाल पीले सफेद कपड़े वाले अलग अलग गुरुओं के पास जाने की உங்களுக்கு எந்த சிகப்பான வெள்ளையான கருப்பான ட்ரெஸ் போட்டு இருக்கிற குரு கிட்ட போகிற அவசியம் दरकार नहीं है, அவசியம் இல்ல. कपड़े का मतलब ஆடை என்ன? उनके शरीर रूपी वस्त्र जो है, அவங்களோட शरीर ரூபமான ஆடை என்ன இருக்கு? और किसी के लाल है, சிலர் எப்படி என்ன சிகப்பாக இருக்கு. लाल माना சிகப்பு என்ன? रजो प्रधान, ரஜோ பிரதானம். कोई सतो प्रधान सात्विक सन्यासी भी होते हैं, कोई அந்த சத்தோ பிரதான சாத்விக சன்னியாசிகள் கூடயும் இருப்பாங்க. रजो प्रधान होते हैं, कोई काले कपड़े, சிலர் ரஜோ பிரதானமாக இருப்பாங்க, சில பேரு கருப்பான ஆடைகளை, तमो प्रधान भी होते हैं। எப்படி என்ன தமோ பிரதானமாக கூடயும் இருப்பாங்க. तुम बच्चों को उनके पास जाने की दरकार नहीं है, குழந்தைகளான உங்களுக்கு அவங்க கிட்ட போகிற அவசியம் இல்ல. तुमको तो एक से ही உங்களுக்கு ஒருத்தரிடம் இருந்துதான் सर्व गुण सीखना है। எல்லா குணங்களை கத்துக்கணும்னு சொல்றாங்க. अगर तुम उनके पास जाते भी हो ஒருவேளை நீங்க அவங்க கிட்ட போனீங்கன்னாலும் तो सिर्फ देख रेख करने के लिए जाते हो, அப்போ வெறும் பாக்குறதுக்காக போகிறீங்க. देखें ये क्या करते हैं। பார்க்கலாம் இவங்க என்ன செய்றாங்க. तुमको तो निश्चय रहता है, உங்களுக்கு நிச்சயம் இருக்கும்.
वो नहीं समझते हैं कि कल पहले भी हमने यही गुरु किया था। அவங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறது இல்ல, கல்பத்துக்கு முன்னாடி கூடயும் நம்ம இந்த குருவை தான் பண்ணிருந்தோன்னு. तुम निश्चय करते हो, நீங்க நிச்சயம் பண்ணிக்கிறீங்க. सदगति दाता गुरु एक ही है। சத்கதி கொடுக்கிற குரு ஒருத்தர் தான் இருக்காங்க, சத்கதி கொடுக்கிற வள்ளல் ஒருத்தர் தான் இருக்காங்க. क्या एक है सदगति दाता, ஒருத்தரா இருக்காங்க சத்கதி கொடுக்கிற வள்ளல், और बाकी सब है दुर्गति दाता। மற்றபடி எல்லாருமே துர்கதி கொடுக்கிற வள்ளலா இருக்காங்க. तो जो सदगति दाता बाप है, அப்போ யாரு சத்கதி கொடுக்கிற அப்பா இருக்காங்க, சத்கதி தாத்தா அப்பா तुम बच्चों को सर्वगुण संपन्न बनाए देते हैं। குழந்தைகளான உங்களை எல்லா குணங்கள பரிபூர்ணமாக ஆக்கிடுறாங்க. ये तो तुम बच्चों को मालूम है। இந்த விஷயம் குழந்தைகளான உங்களுக்கு தெரியும். सर्वगुण संपन्न एक से ही बनना है। எல்லா குணங்கள பரிபூர்ணம் ஒருத்தர் மூலமா தான் ஆகணும். और कल पहले भी बने थे। பிறகு கல்பத்துக்கு முன்னாடி கூடயும் ஆயிருந்தீங்க. और तुम सभी பிறகு நீங்க எல்லாருமே अभी इस पुरुषोत्तम संगम युग में ही இந்த புருஷோத்தம் சங்கம் யுகத்திலேயே सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण संपूर्ण अहिंसक मर्यादा पुरुषोत्तम बनते हो। எல்லா குணங்கள்ல பரிபூர்ணம் சம்பூர்ண அஹிம்சக் அப்படின்னா பரிபூர்ணமான அஹிம்சக, பிறகு எல்லா குணங்கள்ல பரிபூர்ணமானவங்க, பிறகு மரியாதா புருஷோத்தம் ஆகுறீங்க. மரியாதா புருஷோத்தம்னா இப்போ அவங்களோட எல்லை ஒரு பெண்ணு கூட தான் இருக்கும். ஸோ இப்படி நீங்க இங்க ஆகுறீங்கன்னு சொல்றாங்க. सबका पुरुषार्थ अच्छी रीति चलता है। எல்லாரோட புருஷார்த்தம் நல்லபடியாக நடக்குது. चलता है, நடக்குதா? है? अच्छी रीति चलता है। நல்லபடியாக நடக்குதா? खबर जो मेले नींद तो नहीं आती அமிர்த் வேலை தூக்கம் ஒண்ணு வர்றது இல்லையா? है? आती है तो नहीं चलता है। வருது அப்படி என்ன நடக்காது. खूब आती है तो नहीं चलता है। பிறகு நல்லபடியாக தூக்கம் வருது அப்போ நடக்காது. तो यहाँ तो बोला कि सबका पुरुषार्थ இப்போ இங்க சொன்னாங்க எல்லாரோட புருஷார்த்தம் अच्छी रीति चलता है। நல்லபடியாக நடக்குது. है? பிறகு तो बात तो झूठी हो गई। அப்போ இந்த விஷயம் பொய்யாயிடுச்சு. है? अच्छी रीति चलता है நல்லபடியாக நடக்குது माना जो पुरुषोत्तम संगम युग है அப்படி என்ன புருஷோத்தம் சங்கம் யுகம் என்ன இருக்கு? 100% 100% அந்த ஏஜ் ऊंची स्टेज का जब युग पकड़ेंगे அந்த உயர்ந்த ஸ்டேஜினோட அந்த யுகத்தை तब பிடிச்சுக்கிறீங்க. तुम्हारा पुरुषार्थ भी அப்போ உங்களோட புருஷார்த்தம் கூடயும் अच्छी रीति चलेगा। நல்லபடியாக நடக்கும். प्रदर्शनी में பிரதர்ஷனில कोई को बहुत नहीं समझाना है। யாருக்குமே அதிக புரிய வைக்க கூடாது. क्या என்ன बहुत लंबा लंबा नहीं समझाना, ரொம்ப அதிகம் நீளமாக புரிய வைக்கிற அவசியம் இல்ல, थोड़ा समझाना है। கொஞ்சம் புரிய வைக்கணும். जब ऐसे समझाने बैठते हैं எப்போ இப்படி புரிய வைக்கிறதுக்காக உட்கார்றீங்க तो फिर बहुत शौक लग जाता है। அப்போ ரொம்ப அந்த ஆர்வம் என்றது ஏற்படுது. अगर ऐसे ही लंबा लंबा समझाते जावेंगे ஒருவேளை அப்படியே நீளமாக நீங்க புரிய வச்சிட்டே போனீங்கன்னா तो बहुत टाइम चला जाएगा। அப்போ ரொம்ப டைம் போயிடும். हाँ, ஆமா, कायदा है சட்டம் இருக்கு. एक एक को अलग अलग समझाना है। ஒவ்வொருத்தருக்கு கூடயும் தனித்தனியாக புரிய வைக்கணும்னு. क्यों? हाँ, क्योंकि पता तो है नहीं कौन किस धर्म का है।
என்ன தெரியாது யாரு எந்த தர்மத்தினர்களா இருக்காங்க, कौन किन किन धर्मों से गुजर करके आया है। யாரு எந்தெந்த தர்மங்களை கடந்து வந்திருக்காங்க. इसलिए हर आत्मा को अलग अलग बैठ करके समझाना। அதனாலதான் ஒவ்வொரு ஆத்மாக்கு கூடயும் தனித்தனியாக உட்கார வச்சு புரிய வைக்கணும். क्यों? ஏன்? प्रजा तो लाखों की तादाद में बनती है, பிரஜைகள் லட்சக்கணக்கில் ரெடி ஆகுறாங்க. तो एक एक को समझाने से कैसे चलेगा? ஒவ்வொருத்தருக்கு புரிய வைக்கிறதுனால எப்படி நடக்கும்? है? एक एक को समझाने से बनेगा ஒவ்வொருத்தருக்கு புரிய வைக்கிறதுனால நடக்குமா? या हुजूम को समझावेंगे तब लाखों प्रजा बनेगी? இல்லன்னா கூட்டத்துக்கு புரிய வைப்பீங்க, அப்போ லட்சக்கணக்கில் பிரஜைகள் ரெடி ஆகுவாங்களா? एक राजा की कितनी प्रजा होती है? ஒரு ராஜாக்கு எத்தனை பிரஜைகள் இருப்பாங்க? लाखों की तादाद में प्रजा होती है, லட்சக்கணக்கில் பிரஜைகள் இருப்பாங்க. तो एक एक को कैसे समझाने से चलेगा? அப்போ ஒவ்வொருத்தருக்கு புரிய வைக்கிறதுனால எப்படி நடக்கும்? है? संदेश मिलने से प्रजा। अरे हमारा लक्ष्य क्या है? அரே நம்மளோட லட்சியம் என்ன இருக்குது? है? हमारा लक्ष्य है நம்மளோட லட்சியமா இருக்கு राजा बनने का। ராஜா ஆகிறது. बाप हमको அப்பா நமக்கு राजा बनाने आया है, ராஜா ஆக ஆக்குறதுக்காக हम வந்திருக்காங்க. राजयोग सीख रहे हैं। நம்ம ராஜயோகத்தை கத்துக்கிட்டு இருக்கோம். तो दूसरे आवेंगे तो उनको भी क्या सिखावेंगे? இப்போ யாராவது மத்தவங்க வந்தாங்கன்னாலும் அவங்களுக்கு என்னன்னு சொல்வோம்? है? राजयोग ही सिखावेंगे ना। ராஜயோகத்தை தானே கத்து கொடுப்பாங்க. कि हमारा लक्ष्य प्रजा योग का है, இல்லன்னா நம்மளோட லட்சியம் பிரஜாயோக தான் இருக்குதா? तो राजयोग का नियम क्या है? அப்போ ராஜயோகத்தினோட நியமம் என்ன இருக்குது? हुजूम को समझाना கூட்டத்துக்கு புரிய வைக்கிறதா? या एक एक से बैठ माथा मारना? இல்லன்னா ஒவ்வொருத்தருக்கு கூடயே உட்கார வச்சு தலையை இடிச்சுக்கிறதா? அப்படி என்ன ஒவ்வொருத்தருக்காக உழைக்கிற விஷயமா? एक एक को समझाना है। ஒவ்வொருத்தருக்கு கூடயும் புரிய வைக்கணும். तो राजा ஒவ்வொருத்தராக தான் புரிய வைக்கணும். निकलेंगे, அப்போ ராஜாக்கள் ரெடி ஆகுவாங்க, राजाई स्थापन होगी। ராஜாயி ஸ்தாபனா ஆகும். तो बुद्धि में लक्ष्य होता है ना, அப்போ புத்தியில லட்சியம் இருக்கோ இல்லையா? एक एक को अलग अलग समझाना पड़े। ஒவ்வொருத்தருக்கு கூடயும் தனித்தனியாக புரிய வைக்க வேண்டியதாக இருக்கும். झुंड में கூட்டத்துல भिन्न भिन्न विचार निकल पड़ते हैं, வெவ்வேறு விதமான சிந்தனைகள் ஏற்படுது. अकेले को अच्छी रीति पकड़ लेते हो, ஒண்டியாக புரிய வச்சீங்கன்னா நல்லபடியாக அவங்கள பிடிக்கிறீங்க. झुंड में कोई कौवा आएगा, இப்போ கூட்டத்துல யாராவது காக்கை வந்திருப்பாங்க, उसने अपनी काव काव शुरू कर दी, அவங்க தன்னோட காவும் சொல்லிட்டு இருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சொல்லுறதுக்கு. तो सबको तोड़ देगा। அப்போ எல்லார கூடயும் பிரேக் பண்ணிடுவாங்க, ஒடிச்சிடுவாங்க. जैसे कि शुरू में एक एक को समझाया जाता था, எப்படி ஆரம்பத்துல ஒவ்வொருத்தருக்கு புரிய வைக்கப்பட்டு இருந்தது? क्या என்ன आदमी क्या करते थे? ஆரம்பத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? एक एक को समझाते थे, ஒவ்வொருத்தருக்கு புரிய வச்சிட்டு இருந்தாங்க. आदमी समझाते थे तो अंत में भी ஆரம்பத்துல புரிய வச்சிட்டு இருந்தாங்கன்னா கடைசியிலயும் जरूर एक एक को समझाएंगे। கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கு கூடயும் புரிய வச்சிட்டு இருப்பாங்க. आदि कब और अंत कब? ஆரம்பம் எப்போ, பிறகு கடைசி எப்போ? आदि में होते हैं सतो प्रधान, ஆரம்பத்துல சத்தோ பிரதானமாக இருப்பாங்க, और अंत में होते हैं பிறகு கடைசியில तमो प्रधान, और தமோ பிரதானமாக இருப்பாங்க. फिर सतो प्रधान। பிறகு சத்தோ பிரதானம். बेसिक की आदि में பேசிக்கினோட ஆரம்பத்துல सतो प्रधान थे तो एक एक को समझाते थे, சத்தோ பிரதானமாக இருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கு கூடயும் புரிய வச்சிட்டு இருந்தாங்க, ஒருத்தருக்கு புரிய வச்சிட்டு இருந்தாங்க. तमो प्रधान बने तो हुजूम को समझाने लग पड़े, எப்போ தமோ பிரதானம் ஆயிட்டாங்களோ அப்போ கூட்டத்துக்கு சொல்றதுக்கு ஆரம்பம் செஞ்சிட்டாங்க. फिर एडवांस में பிறகு அட்வான்ஸ்ல फिर एक एक को समझाना,
பிறகு ஒவ்வொருத்தருக்கு கூடயும் புரிய வைக்கிற விஷயம் एक अकेले को अच्छी रीति पकड़ लेते हो, ஒருத்தர் என்னன்னா ஒண்டியாக என்ன செய்றீங்கன்னா நல்லபடியாங்க அவங்கள பிடிச்சுக்கிறீங்க. तो भी அப்போவோ दुनिया ने तो बदनाम किया, உலகம் பேரை கெடுத்தது. कितनी बदनामी होती थी எந்த அளவுக்கு பேரு கெட்டு போயிட்டு இருந்தது कि आंखों से आंखें लड़ाते, என்னன்னா கண்களால என்ன செய்யறாங்கன்னு இவங்க திருஷ்டிய குடுக்கறாங்க எடுத்துக்கிறாங்கன்னு. एक दो के सामने बैठते हैं, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு முன்னாடி உட்கார்றாங்க. अरे அரே हम आत्माएं तो भाई भाई ठहरे ना, ஆத்மாக்களா இருக்கிற நாம சகோதரர்கள் ஆனோ இல்லையா? बाप कहते हैं அப்பா சொல்றாங்க माम एकम याद करो, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, तो भी कर्म विनाश हो जाएंगे, அப்போ விபரீத செயல்கள் விநாசம் और ஆயிடும். तुम பிறகு நீங்க सतो प्रधान नई दुनिया के मालिक बन जाएंगे. சத்தோ பிரதான் புது உலகத்துக்கு எஜமான் ஆயிடுவீங்க. कब? எப்போ? एक को याद करेंगे, एक का संग करेंगे, ஒருத்தர நினைவு செஞ்சீங்க, ஒருத்தரோட சாங்கத்தினோட சாயத்தை செஞ்சீங்க, तो सतो प्रधान दुनिया के அப்போ சத்தோ பிரதான் உலகத்துக்கு मालिक बन जाएंगे. எஜமான் ஆயிடுவீங்க. और अनेकों को याद करेंगे, பிறகு நிறைய பேரை நினைவு செஞ்சீங்க, अनेकों का संग करेंगे, நிறைய பேரினோட தொடர்புல வந்தீங்கன்னா चाहे दृष्टि से, இப்போ திருஷ்டி மூலமா இருக்கலாம், चाहे वृत्ति से, இல்லனா உள் உணர்வுகள் மூலமா இருக்கலாம், चाहे कर्मेंद्रियों से अनेकों का संग करेंगे, இல்லனா கர்மேந்திரியங்கள் மூலமாக நிறைய பேரினோட தொடர்புல வந்தீங்கன்னா तो तमो प्रधान बनेंगे या सतो प्रधान बनेंगे? அப்போ தமோ பிரதானம் ஆயிடுவீங்களா இல்லனா சத்தோ பிரதானமாக ஆயிடுவீங்களா? तमो प्रधान बन जाएंगे. தமோ பிரதானமாக ஆயிடுவீங்க. जब विनाश सामने आवेगा, எப்போ விநாசம் முன்னாடி வந்துடுமோ तब लोग समझेंगे அப்போ ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க, कि हाँ इनमें कुछ है, ஆமா இவங்களுக்குள்ள ஏதோ இருக்குது, जो हमारे में नहीं है ताकत, நமக்குள்ள எந்த சக்தி இல்லையோ वो ताकत इनमें है. அந்த சக்தி இவங்களுக்குள்ள இருக்குது. तब बहुत वृद्धि को पावेंगे. அப்போ நல்லபடியாக உயர்வு என்றது ஏற்படும். समझेंगे ये तो भगवान इनको राजयोग सिखाए रहे, புரிஞ்சுக்குவாங்க என்னன்னா பகவான் இவங்களுக்கு ராஜயோகத்தை கத்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. कब बोला? எப்போ சொன்னாங்க? 67 में 67ல है, 67 में बोला, 68 9 में शरीर छोड़ दिया. 67ல சொன்னாங்க, 68 69ல शरीर விட்டுட்டாங்க. तो विनाश तो हुआ नहीं. இப்போ விநாசம் ஒன்றும் ஆகல. और सिखाने वाला भगवान, பிறகு கத்து கொடுக்கிற பகவான் वो भी प्रत्यक्ष नहीं हुआ. அவங்க கூடயும் பிரத்யக்ஷம் ஆகல. तो लोग कब समझेंगे कि भगवान राजयोग इन्हें सिखाते हैं? அப்போ ஜனங்க எப்போ புரிஞ்சுக்குவாங்க பகவான் இவங்களுக்கு ராஜயோகத்தை கத்து கொடுக்காங்கன்னு? किनकी बात है? யாரோட விஷயமா இருக்கு? बेसिक वालों की बात है பேசிக் காரங்களினோட விஷயமா இருக்கா या एडवांस वालों की बात है? இல்லன்னா அட்வான்ஸ் நாலேஜ் காரங்களினோட விஷயமா இருக்கா? एडवांस वालों की बात है. जब विनाश होगा அட்வான்ஸ் நாலேஜ் காரங்களினோட விஷயமா இருக்குது. எப்போ விநாசம் ஆகுமோ तो लोग समझेंगे. அப்போ ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க. कौन लोग समझेंगे? बाहर की दुनिया वाले. எந்த ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க? வெளியில இருக்கக்கூடியவங்களா? ब्राह्मणों की दुनिया वाले लोग ही समझेंगे. பிராமணர்களினோட உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களே புரிஞ்சுக்குவாங்க. कि इनको भगवान सिखाते हैं.
இவங்களுக்கு பகவான் கத்து கொடுக்கறாங்கன்னு. अभी तो क्या समझते हैं? இப்போ என்ன நினைச்சுக்கிறாங்க? अभी वो और उनके गुरु क्या समझते हैं? இப்போ அவங்க பிறகு அவங்களோட குரு என்ன நினைச்சுக்கிறாங்க? वो समझते हैं அவங்க என்ன कि நினைச்சுக்கிறாங்கன்னா भगवान ने हमको पढ़ाई डायरेक्ट, பகவான் நமக்கு டைரக்ட் படிப்பை படிக்க வச்சாங்க. क्या என்ன? भगवान ने दादा लेखराज ब्रह्मा के तन में आकर हमको பகவான் தாதா லேக்ராஜ் பிரம்மாவினோட சரீரத்துல வந்து நமக்கு डायरेक्ट पढ़ाई டைரக்ட் படிப்பை சொல்லி கொடுத்தாங்க. और हम सारी दुनिया को डायरेक्ट पढ़ाई रहे हैं. பிறகு நாங்க முழு உலகத்துக்கு டைரக்ட் படிப்பை படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். राजयोग सिखाए रहे हैं. ராஜயோகத்தை கத்து கொடுத்துட்டு இருக்கோம். उनकी बुद्धि में ये नहीं आता அவங்களோட புத்தியில இந்த விஷயம் வருதில்ல कि अभी कोई भगवान का स्वरूप दुनिया में और कोई हो सकता है. இப்போ பகவானோட ஸ்வரூபம் வேற ஏதாவது இந்த உலகத்துல இருக்கோ என்ற விஷயம் அவங்களுக்குள்ளே இல்ல. तो क्या समझ करके बैठ गए? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு உட்காந்துட்டாங்க? शिव हम समझ के बैठ जाते हैं. சிவோஹமன் நினைச்சுக்கிட்டு உட்காந்துட்டாங்க. ऐसे शिव हम समझ के बैठने वाले இப்படி சிவோஹமன் சொல்லிக்கிட்டு உட்கார கூடியவங்க, புரிஞ்சுக்கிட்டு உட்கார கூடியவங்க राजयोग कैसे सिखावेंगे? ராஜயோகத்தை எப்படி கத்து கொடுப்பாங்க? राजयोग सिखाने के लिए ராஜயோகத்தை கத்து கொடுக்கறதுக்காக एक व्यापी बुद्धि में बैठाना जरूरी है. ஒரு வியாபியா இருக்காங்க என்ற விஷயத்த புத்தியில உட்கார வைக்கிறது இது அவசியமானதா? या सारे गुरु शिव हम कह के बैठ जावे तो இல்லனா எல்லா குருக்கள் சிவோஹமன் சொல்லி உட்காந்துட்டாங்கன்னா राजयोग सिद्ध हो जाएगा. அப்போ ராஜயோகம் நிரூபணம் ஆயிடுமா? बुद्धि भटक जाएगी புத்தி அலைஞ்சு போகுமா? या बुद्धि एकाग्र हो जाएगी. இல்லனா புத்தி ஒரு நிலை ஆயிடுமா? भटक जाएगी. அலைஞ்சு போயிடும். बच्चे जानते हैं अभी सृष्टि बदलने वाली है. குழந்தைகளுக்கு தெரியும் இப்ப சிருஷ்டி மாற போகுதுன்னு. वो पत्थर दिन प्रतिदिन बहुत होते रहते हैं. இந்த சண்டை இதெல்லாமே எப்படின்னா இந்த கலாட்டை எல்லாம் டே பை டே அது அதிகம்தான் ஆயிட்டே போகும் நாளுக்கு நாள். पैसों के लिए पिकेटिंग, भूख हड़ताल आदि क्या क्या करते रहते हैं. இந்த காசுக்காக பிக்கெட்டிங், இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் இருக்கும் இல்லையா, இப்போ சாப்பாடு சாப்பிடாம ஸ்ட்ரைக்கை செய்யறது, இதெல்லாம் எதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. विघ्नों का कोई पारावार नहीं है. இந்த தடைகள் போடுறதுல அது லிமிட்டே இல்லை, எல்லையே இல்லை, அதுக்கு அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. विघ्न தடைகள் बढ़ते जाते हैं या घट रहे हैं. எல்லைகள் அந்த தடைகள்ன்றது அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கா இல்லைன்னா குறைஞ்சிட்டு இருக்குதா? बढ़ते ही जाते हैं. அதிகரிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்குது. फिर बाद में निर्विघ्न दुनिया बन जाएगी. பிறகு என்ன ஆகும்னா புது உலகம் உருவாகிடும். क्या? என்ன? अभी विघ्नों की अति होगी. இப்போ தடைகள் அதிகமாகும். अति के बाद அதிகம் ஆனதுக்கு பிறகு अंत आ जाएगा. கடைசி நேரம் வந்துடும். फिर तुम्हारी दुनिया कैसी बन जाएगी? பிறகு உங்களோட உலகம் எப்படி ஆயிடும்? निर्विघ्न दुनिया बन जाएगी. தடை இல்லாத உலகமாக ஆயிடும். बाप के स्थापन किए हुए राज्य में அப்பா ஸ்தாபனை பண்ணிருக்கிற ராஜ்யத்துக்குள்ள कोई विघ्न पड़ नहीं सकता. எந்த தடைகள் கூடயும் ஏற்பட முடியாது. क्या? என்ன? अभी हम किस राज्य में? இப்ப நம்ம எந்த ராஜ்யத்துல இருக்கிறோம்? हम माया के रावण राज्य में बैठ के पढ़ाई पढ़ रहे हैं. மாயாவோட ராவண ராஜ்யத்துல உட்கார்ந்து நாம படிப்பை படிச்சுட்டு இருக்கிறோம். अभी कोई राम राज्य नहीं आ गया. இப்போ ராமராஜ்யம் ஒண்ணு வரல.
बलराम बाप के तन में बाप पढ़ाई पढ़ाते हैं, பலே ராம் பாப்பினோட சரீரத்துல அப்பா படிப்ப படிக்க வச்சிட்டு இருக்காங்க. लेकिन राज्य फिर भी ஆனா ராஜ்யம் ஆனாலும் रावण का है. ராவணனோடது தான் இருக்குது. तो विघ्न तो पड़ेंगे. அப்போ அந்த தடைகள் என்றது ஏற்பட்டுதான் தீரும். विघ्न पड़ते हैं रावण के पुराने राज्य में. தடைகள் ஏற்படுது ராவணனோட பழைய ராஜ்யத்துல. बच्चे भी समझ गए हैं குழந்தைகள் கூடயும் புரிஞ்சுக்கிட்டீங்க कि रावण ही हमारा बड़ा दुश्मन है. ராவண் தான் நம்மளோட பெரிய சத்ருவா இருக்கான். भक्ति मार्ग में मनुष्य रावण को जलाते हैं, பக்தி மார்க்கத்துல மனிதர்கள் ராவணனை எரிக்கிறாங்க. परंतु समझते नहीं है कि वो हमारा दुश्मन है. ஆனா புரிஞ்சுக்கிறது இல்ல அந்த ராவணன் நம்மளோட சத்ருவா இருக்கான்னு. और तुम यहाँ ज्ञान मार्ग में பிறகு நீங்க இங்க ஞான மார்க்கத்துல हैं? क्या करते हो? என்ன செய்றீங்க? यादगार तो यहाँ की बनी हुई है ना. நினைவார்த்தம் இந்த இடத்துக்கானது ஆயிருக்குது இல்லையா? भक्ति मार्ग में जो रावण को जलाते हैं பக்தி மார்க்கத்துல ராவணனை என்ன எரிக்கிறாங்க वो कहाँ की यादगार है? அது எந்த நேரத்தினோட நினைவார்த்தம் ஆயிருக்கு? कैसे? சங்கம் யுகத்தினோடதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பாபா கேக்குறாங்க எப்படி? जी को जला हाँ. राम के तीखे तीखे बाण ஆமா ராமனோட ரொம்ப ஷார்ப்பான அந்த அம்புகள் जब उन रावण संप्रदाय को लगते हैं எப்போ அந்த ராவண சம்பிரதாயத்தினர்களுக்கு ஏற்படுதோ அப்படின்னா டச் ஆகுதோ तो वो तिलमिलाने लगते हैं. அப்போ அவங்க துடிக்கிறாங்க, கஷ்டமாகும் அவங்களுக்கு. या तो उन बाणों का सामना ही नहीं करना चाहते, இல்லைன்னா அந்த அம்புகளை எதிர்க்கிறதுக்கே அவங்க ரெடி இல்ல, इधर उधर हो जाते, இங்க எங்க ஆயிடுறாங்க, सुनना ही नहीं चाहते. கேக்குறதுக்கே ரெடி இல்ல. तो उनका जी जलता है ना. அப்போ அவங்களோட அந்த இது சரீரம் என்றது அப்படின்னா அந்த உயிரென்றது என்ன ஆகும்னா அது அது என்ன ஆகும்னா எரியும் இல்லையா? இப்போ ஆத்மா சரீரத்துக்குள்ள இருக்கோ இல்லையா, அப்போ அது எரிஞ்சு இருக்கிறப்போ எரியிற அந்த ஒரு விஷயம் ஏற்படும் இல்லையா உங்களுக்கு? तो तुम हो प्रैक्टिकल में रावण को जलाने वाले. அப்போ நீங்க என்னன்னா பிராக்டிக்கலி ராவணனை எரிக்க கூடியவங்க ஆயிருக்கீங்க. तो तुम समझते हो அப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க क्या என்ன? कि रावण हमारा दुश्मन है. ராவணன் நம்மளோட சத்ரு ஆயிருக்கான்னு. दुश्मन समझकर भी சத்ருன்னு நினைச்சுக்கிட்டு கூடயும் जलाया तो नहीं जाता. எரிக்கிற விஷயம் ஒண்ணு ஏற்படுறது இல்ல. क्या என்ன? हम समझते हैं நம்ம இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். कि ये रावण है, हमको रुलाने वाला है. இவங்க ராவணன் ஆயிருக்காங்க, நம்மள அழ வைக்க கூடியவங்க ஆயிருக்காங்கன்னு. परंतु दुश्मन को भी जलाया तो नहीं जाता. ஆனா சத்ருவா கூடயும் எரிக்கிற விஷயம் என்றது இருக்கிறது இல்ல. भक्ति मार्ग में भवके से कितना खेल करते हैं. பக்தி மார்க்கத்துல இந்த பாம்பென்ஷன் மூலமாக எந்த அளவுக்கு அந்த விளையாட்டை விளையாடுறாங்க. रावण जलाने का ராவணனை எரிக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே सबसे बड़ा खेल எல்லாத்தை விட நல்ல விளையாட்டு कौन से शहर में होता எந்த ஒரு நகரத்துல ஏற்படுது? है? दिल्ली में होता है? मैसूर में होता रावण जलाने का खेल. மைசூர்ல ஆகுது ராவணனை
எரிக்கிற அந்த விளையாட்டு. दुश्मन समझकर भी जलाया नहीं जाता, भभके से जैसे कि खेल करते हैं. இப்போ சத்ருவன் நினைச்சுக்கிட்டு கூட எரிக்கிறது இல்ல, ரொம்ப பாம்பன் ஷோவாக என்ன செய்யறாங்கன்னா அதை எரிக்கிறாங்க, அந்த வேலைய எரிக்கிற ஒரு விளையாட்டை செய்யறாங்க, பண்றாங்க. बच्चे समझ गए. இப்போ மனிதர்கள், இப்போ குழந்தைகள் புரிஞ்சுக்கிட்டீங்க. क्या ये भभका किसका है? இந்த ஒரு பாம்பன் ஷோ யாரோடதா இருக்குதுன்னு. ये रावण जलाने का भभका, இந்த ராவணனை எரிக்கிற இந்த பாம்பன் ஷோ என்ன இருக்கு, वास्तव में किस समय की यादगार है? வாஸ்தவத்துல எந்த நேரத்தினோட நினைவார்த்தமா இருக்கு? संगम युग की यादगार है. சங்கம் யுகத்தினோட நினைவார்த்தமா இருக்கு. हमारा पुराने से पुराना दुश्मन यही है. நம்மளோட பழையதிலும் பழைய சத்ரு இந்த ராவணன் தான், இவன் தான் இருக்கான். जिससे कि हम 2500 साल से हारते चले आए. இது மூலமாக இவங்க மூலமாக நாங்க 2500 வருஷத்திலிருந்து தோல்வியை தான் அடைஞ்சிட்டே போயிட்டு இருக்கோம். और यहाँ शूटिंग पीरियड में भी பிறகு இங்க ஷூட்டிங் பீரியட்லயும் 2500 शूटिंग, 2500 साल शूटिंग का पीरियड भी तो होता होगा. இப்போ 2500 வருஷங்களினோட ஷூட்டிங் கூடயும் இங்க ஆகுதோ இல்லையா, तो उसमें हम जीत गए या हारते चले आए? அதுல நம்ம வெற்றியை அடைஞ்சிட்டோமா இல்லைன்னா தோல்வியை தான் அடைஞ்சுக்கிட்டே வந்திருக்கோமா? हारते चले आए. தோல்வியை அடைஞ்சுக்கிட்டே தான் வந்திருக்கோம். अब हम श्रीमत पर चल करके जीत पहन रहे हैं. இப்ப நம்ம ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி வெற்றியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். हमारी बुद्धि में भी आ गया है. क्या? நம்மளோட புத்தில கூடயும் வந்துடுச்சு. என்ன? जितना श्रीमत पर चलते हैं उतना எந்த அளவுக்கு ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்யறோமோ அந்த அளவுக்கு जीत पहनते हैं. வெற்றியை அடைகிறோம். जितना मनमत पर, பிறகு எந்த அளவுக்கு மனதுக்கு எப்படி வேணுமோ அப்படி, या मनुष्य मत पर चलते हैं இல்லைன்னா மனிதர்களோட டைரக்ஷனை ஃபாலோ செய்யறோம், उतनी इस माया रावण से அந்த அளவுக்கு இந்த மாயா ராவன் இடமிருந்து हार खाने की शूटिंग करते हैं. தோல்வியை அடைகிற ஷூட்டிங்கை பண்ணிக்கிறோம். बच्चों को समझाने में बड़ी मेहनत लगती है. குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறதுல ரொம்ப உழைப்பு ஏற்படுது. इसको யாருக்கு? बच्चों को मेहनत लगती है. குழந்தைகளுக்கு உழைப்பு ஏற்படுதா? बच्चों को समझाने में बड़ी मेहनत लगती है. குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறதுல ரொம்ப உழைப்பு ஏற்படுது. कोई अच्छा समझते हैं இப்ப யாராவது நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா तो समझते हैं कि ब्रह्मा कुमार कुमारी अच्छा काम करती है. அப்போ என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பிரம்மா குமார் குமாரிகள் நல்ல வேலையை செய்யறாங்க. यहाँ कोई नया धर्म तो स्थापन नहीं होता है. இங்க புது தர்மம் ஒண்ணு ஸ்தாபனை ஆகுறது இல்ல. जो धर्म प्रायः लोप हो गया है. எந்த தர்மம் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போகிற விஷயம் இல்ல, கொஞ்சம் அதோட அம்சம் என்றது இருக்குது, அதுக்கு பிராயலோபம்னு சொல்லுவாங்க. वही धर्म அதிக அளவுல எது மறைஞ்சு போயிடுச்சோ அந்த ஒரு தர்மம் தான் यहाँ स्थापन हो रहा है. இங்க ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. शूटिंग पीरियड में क्या होता है? ஷூட்டிங் பீரியட்ல என்ன ஆகுது? अरे शूटिंग पीरियड में भी आज में அரே ஷூட்டிங் பீரியட்லயும் ஆரம்பத்துல विष्णु का राज्य रहा होगा या नहीं रहा होगा? விஷ்ணுவினோட ராஜ்யம் இருந்திருக்குமா இல்லையா? चारों भुजाओं को चलाने वाला, 4 கைகளை நடக்க வைக்க கூடியவங்க संगठित होकर के चला रहा होगा சங்கட்டித்த ஆகி நடந்துட்டு இருப்பாங்களா या बिखराव पड़ा हुआ होगा? இல்லன்னா செதறி இருக்குமா? संगठित होकर के चलाने वाला था. சங்கட்டித்த ஆகி
நடக்க வைக்கக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க. जो प्रायलोप धर्म हो गया है, அப்போ என்ன மறைஞ்சு போயிருக்கிற தர்மம் இருந்ததோ वो ही फिर से हम स्थापन करते हैं. அதே தான் நம்ம மறுபடியும் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கோம். माने यज्ञ के आदि में அப்படி என்ன யக்ஞத்தினோட ஆரம்பத்துல खेर बखेड़ा हो गया. அந்த சண்டை ஏற்பட்டது, செதறி போயிடுச்சு. जो भारत की परंपरा है, பாரத்தினோட பரம்பரை என்ன இருக்கு? सामूहिक परिवार की, वो सामूहिक परिवार की व्यवस्था यज्ञ के आदि में थी. எப்படின்னா முழு உலகமே எப்படின்னா அந்த ஒற்றுமையினோட உலகம் அந்த ஒரு பரிவாரம் என்ன இருக்குதோ அது யக்ஞத்தினோட பாரத்தினோட பரம்பரை இதா இருக்குது. அப்படின்னா எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடியது, எல்லாருமே ஜென்ரலா எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடியது. அந்த ஒரு செட்டிங்ஸ் என்றது ஆரம்பத்துல யக்ஞத்தினோட ஆரம்பத்துல இப்படி இருந்தது. और बाद में பிறகு बाप के जाने के साथ साथ அப்பா போனதுக்கு அது கூட என்ன ஆயிடுச்சுன்னா बिगड़ गई. அது என்ன ஆயிடுச்சு, எல்லாமே கெட்டு போயிடுச்சு, செதறி போயிடுச்சு. बिगड़ते बिगड़ते पूरी ही बिगड़ गई. செதறி போக போக என்ன ஆயிடுச்சுன்னா முழுமையாக அது கெட்டு போயிடுச்சு. अब फिर से वही धारणा हम स्थापन करते हैं. இப்ப மறுபடியும் நாம அந்த தாரணையை தான் ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறோம். तुम जानते हो உங்களுக்கு தெரியும் कि आर्य समाजी आज फिर से अपने मठ पंथ स्थापन कर रहे हैं. இந்த ஆரிய சமாஜி இவங்க எல்லாருமே மறுபடியும் அவங்களோட மடம் பிறகு அந்த மட பந்தங்கள் இதெல்லாம் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்காங்க. कहाँ? எங்க? बाहर की दुनिया में வெளி உலகத்திலயா कि ब्राह्मणों की दुनिया में? இல்லனா பிராமண உலகத்திலயா? ब्राह्मणों की दुनिया में भी, பிராமணர்களோட உலகத்திலயும் बेसिक नॉलेज में, பேசிக் நாலேஜ்ல आर्य समाजियों का मुखिया कौन रहा? ஆரிய சமாஜினோட முக்கியமானவங்க யார் இருந்தாங்க? जो आखिरी जन्म में पहले था भी आर्य समाजी पक्का. யாரு லாஸ்ட் ஜென்மத்துல அவங்க பக்கா ஆரிய சமாஜியா கூடயும் இருந்தாங்க. फिर ब्राह्मण बना, பிறகு பிராமணன் ஆனாங்க. फिर उसने सारी सत्ता अपनी मुट्ठी में பிறகு அவங்க முழு அந்த ஆட்சிய தன்னோட பிடிக்கு ले ली. எடுத்துக்கிட்டாங்க. तो तुम जानते हो कि आर्य समाजी आज फिर से अपने मठ पंथ स्थापन कर रहे हैं. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஆரிய சமாஜி இவங்க எல்லாருமே மறுபடியும் அவங்களோட மட பந்தத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்காங்க. किस समय की बात बताई? எந்த நேரத்தினோட விஷயத்த சொன்னாங்க? बाहर की दुनिया की बात बताई வெளி உலகத்தினோட விஷயத்த சொன்னாங்களா? कि अंदर ब्राह्मणों की दुनिया की बात बताई? இல்லன்னா உள்ள பிராமணர்களினோட உலகத்தினோட விஷயத்த சொன்னாங்களா? ब्राह्मणों की दुनिया की बात बताई. பிராமணர்களினோட உலகத்தினோட விஷயத்த சொன்னாங்க. उनको ड्रामा का पता ही नहीं है. அவங்களுக்கு டிராமா பற்றி தெரியவே தெரியாது. क्या? என்ன? वो समझते हैं अब सारी सत्ता हमारी. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா முழு ஆட்சி இப்போ அந்த ஒரு கண்ட்ரோலிங் பவர் அது मुट्ठी में आने वाली है. நம்மளோட கைக்கு வர போகுது. उनको ड्रामा का पता नहीं है அவங்களுக்கு டிராமா பற்றி தெரியவே कि क्या होने தெரியாது वाला है, என்ன ஆக போகுதுன்னு. किसके हाथ में राजाई जाने वाली है. யாரோட கைக்கு ராஜாங்கம் போக போகுது. कोशिश करते हैं முயற்சியை செய்றாங்க कि विश्व की बादशाही உலகத்தினோட ராஜாங்கம் हमारे हाथ में आ जाए. நம்ம கைக்கு வந்துடணும். तुम बच्चों को तो सारी दुनिया की आदि मध्य अंत की नॉलेज है. குழந்தைகளான உங்களுக்கு முழு உலகத்தினோட முதல் இடைக்கரையினோட நாலேஜ் இருக்குது. कोई एक भी मनुष्य नहीं है जिसकी बुद्धि में ये नॉलेज हो. இப்போ ஒரு மனிதன் கூடயும் இப்படி இல்ல யாரோட புத்தில இந்த நாலேஜ் இருக்கிற போல இல்லன்னு சொல்றாங்க. कौन सी दुनिया का मनुष्य?
எந்த உலகத்தினோட மனிதர்கள் न बाहर की दुनिया का मनुष्य வெளி உலகத்தினவங்களும் இல்ல, और न ओ तथाकथित ब्राह्मणों की उन दुनिया का मनुष्य இல்லன்னா அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்களினோட அந்த மனிதர்கள் जिनकी बुद्धि में ये नॉलेज हो, யாரோட புத்தியில இந்த நாலேஜ் இருக்கிற போல तुमको तो सारा झाड़ बुद्धि में, அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு முழு மரம் புத்தியில இருக்குது. तुम्हारे में भी थोड़े थोड़े हैं உங்களுக்குள்ளயும் கொஞ்சம் பேர் இப்படி இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம், जिनकी बुद्धि में अच्छी अच्छी पॉइंट्स, யாரோட புத்தியில நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் अच्छी रीति बैठ गई. நல்லபடியாக உட்கார்ந்துடுச்சு. पॉइंट्स तो बहुत है ना, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? वो अच्छी अच्छी पॉइंट्स बुद्धि में धारण करने के लिए அந்த நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் புத்தியில தாரணை பண்ணிக்கிறதுக்காக 7 रोज जरूर आना पड़े. 7 நாட்கள் கண்டிப்பாக வர வேண்டியதாக இருக்கும். जरूर आना पड़े, கண்டிப்பாக வர வேண்டியதாக இருக்கும்னா 7 रोज ना आए 7 நாட்கள் வரல तो क्या अंतर पड़ेगा? அப்போ என்ன, அதுல என்ன வித்தியாசம்? வரலன்னா என்ன ஆகும்? शूटिंग हो जाता दूसरे धर्म की शूटिंग हो जाता है. है. மத்த தர்மத்தினோட ஷூட்டிங் ஆயிடுதா? एक दिन को जुम्मा जुम्मा को आने वाले ऐसे हो जाते हैं. 7 रोज आना नहीं, वो मतलब नहीं. அந்த அர்த்தம் கிடையாது. 7 रोज भट्टी की बात बताई. 7 நாட்கள் பட்டினோட விஷயத்த சொன்னாங்க. 7 रोज जरूर आना पड़े, फिर 7 நாட்கள் கண்டிப்பாக வர வேண்டியதாக இருக்கும். भी कहा जाता है. ஆனாலும் சொல்லப்படுகிறது, जो भी हम सर्विस करते हैं ஏதெல்லாம் நம்ம சர்வீஸ் செய்யறோமோ वो ड्रामा प्लान अनुसार करते हैं. அது டிராமா பிளான் அனுசாரமாக செய்றோம். पॉइंट्स का कोई चिंतन பாயிண்ட்ஸை பற்றி சிந்தனை चलाते नहीं है. அத நடத்துறதில்ல. अच्छा, அச்சா, बच्चों को गुड नाइट. குழந்தைகளுக்கு குட் நைட். ஓம் சாந்தி.